साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. பியூட்டிஃபுல். லலிதாம்பாள் சோபனம். நம்ம போன வாரம் ஆம், தாக்ஷாயணி, அதாவது அம்பாளுடைய ஒரு அவதாரமான தாக்ஷாயணியுடைய கதை பார்த்தோம். அவ எப்படி அவ அப்பா ஒரு யஜ்ஞம் பண்ணா, அங்க போயிட்டு அவமானப்பட்டு அந்த யஜ்ஞத்திலேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு, அப்புறம் சிவன் அங்க போய் அந்த தக்ஷனை வதம் பண்ணி, அதாவது அவர்ல இருந்து தோன்றின அந்த வீரபத்ரன் வந்து தக்ஷனை வதம் பண்ணினது பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த சக்தி பீடங்கள் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம். அந்த சடலத்துக்கு ஒண்ணுமே ஆலயம், அந்த சடலத்தை தூக்கி தோல்ல போட்டுண்டு அவர் அப்படி ஒரு உக்ர தாண்டவம் ஆடும் பொழுது எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு இந்த லோகத்துல. அப்ப வந்து மகாவிஷ்ணு என்ன பண்ண, தன்னுடைய அந்த சுதர்சன சக்கரத்தை வந்து அந்த உடல் மேல போட்டு, அந்த உடல் வந்து துண்டம் துண்டமா வேறு வேறு இடத்துல விழுந்து அவையே அந்த சக்தி பீடங்களாக மாறின அப்படிங்கறது பார்த்தோம். சோ அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அப்புறம் பண்டாசுரன் பிறக்கிற வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டோம், எப்படி தோன்றினாங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பட் அந்த கதை நேத்தி சொல்லல, அதை நான் இப்போ சொல்றேன். சோ அந்த மாதிரி அந்த தாக்ஷாயினியோட அந்த உடலும் சக்தி பீடங்களா மாறிடுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் ரொம்ப தளர்ந்து போயிட்டாராம், மனசு வெறுத்து போய் துறவரத்துக்கு போயிட்டாராம். ரொம்ப தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஸ்தானு ஆசிரமத்துல மௌனமா அங்க போய் தவம் பண்ண உட்கார்ந்துட்டாராம். அப்ப என்ன ஆச்சு, ஆஹ் அந்த தாக்ஷாயணி, அதாவது அவ வந்து ஏற்கனவே இதுவா ஆயிட்டா இல்லையா, உயிரை மாய்த்துட்டா இல்லையா, திருப்பியும் வந்து சிவபெருமானோட நம்ம கூடணும் அப்படிங்கறதுக்காக அந்த பர்வர்தராஜன், அதாவது ஹிமவான், அவனுடைய பொன்னாக திருப்பியும் பிறந்தாள் அவ. அந்த பார்வதி நந்தினி தான், பர்வத நந்தினி தான் பார்வதி அப்படிங்கிற பேர்ல திருப்பியும் அவ பிறந்தா. அவ வந்து அந்த ஸ்தானு ஆசிரமத்துல சிவபெருமான் தவம் புரிஞ்சுட்டு இருக்கும் போது அந்த பரமசிவனுக்கு பணிவிடைகள் பண்ண ஆரம்பிச்சாலாம். அவரும் அதுக்கு சரி அப்படின்னு சொன்னாலாம். அப்படி அந்த சேவை செய்யும் பொழுது கூட, பார்வதி பரமசிவனுக்கு சேவை செய்யும் போது கூட அந்த ஈசன் வந்து அவளை ஏறெடுத்தும் பார்க்காமையே இருந்தாலாம். அப்புறம் எப்படி, சோ இதுக்கு இடையில என்ன ஆச்சு, தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்தான். அவன் தவம் இருந்து பல வரம் பெற்றவனா இருக்கான். அவன் என்ன பண்ணான், தேவலோகத்தை கைப்பற்றிண்டு அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சானாம். சோ அவன் எப்படிப்பட்ட வரம் வாங்கினான் அப்படின்னா, இந்த சிவபார்வதி இவாளுக்கு தோன்றும் பிள்ளையாலதான் நான் அழியணும் அப்படிங்கிற ஒரு வரம் பெற்றிருந்தான். ஆனா இவர் வந்து இவர் பாட்டுக்கு தபஸ் இருக்கா, பார்வதியை ஏறெடுத்து கூட பார்க்கல. அப்புறம் எங்கேருந்து சிவபுத்திரன் ஜனனம் ஆகும். அதனால தேவர்கள் என்ன பண்ணாலாம், வேற வழியே இல்லாம மன்மதனை நாடினார்கள். அப்ப என்ன சொன்னா, மன்மதன்கிட்ட போய் நீ தான் இதுக்கு வந்து உதவணும் அப்படின்னு உடனே வந்தான். மன்மதன் வந்தான், தியானத்துல சிவபெருமான் அங்க இருந்ததை பார்த்தான். அப்போ என்ன பண்ணான், அவன் தன்னுடைய அந்த மன்மத பானங்களை அவர் மேல வீசும் பொழுது அந்த தவம் கலைந்த அந்த கோவத்துல நெற்றிக் கண்ணாலேயே அவனை சுட்டு பொசுக்கினாராம் சிவபெருமான். அவ்வளோ கோவம். சோ சாம்பலா அவன் கீழே விழுந்தான். சோ அந்த ரதி தேவியும் வந்து அழுதுண்டே வந்தா, தவம் செய்ய போனா. அதுக்குள்ள நிறைய அந்த கதையெல்லாம் இருந்தது. சோ மன்மதன் சாம்பலா ஆனான். அது வரைக்கும் தான் நம்மளுக்கு. அப்ப வந்து அந்த சாம்பல் குவியல் வந்து கைலாசத்தோட வாசல்ல கீழே கொட்டி கடந்துதான். அப்ப என்ன பண்ணானா, சித்திரகாமன் அப்படிங்கிற அந்த சிவபூத பூதகணம், அதுல ஒரு பூதகணம் அந்த சித்திரகாமன்கிறது விஸ்வகர்மா தான் அது. ஆக்சுவலா அந்த சாம்பல் குவியல் கிட்ட போய் விளையாட்டுத்தனமா அதை பார்த்தான். அத வந்து என்ன பண்ணான், தண்ணி விட்டு பசைஞ்சு ஒரு உருட்டு உருட்டினானாம். உருட்டி அத வந்து ஒரு
பொம்மை மாதிரி பண்ணானா. நம்ம எல்லாம் இப்ப பீச்சுக்கு போனா மண்ணை பார்த்தோம்னா உடனே என்ன ஏதாவது பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த சாம்பல் இத பார்த்த உடனே அதுல தண்ணி விட்டு பசைஞ்சு ஒரு உருவம் பண்ணான். அதுக்கு ஒரு மூஞ்சி வச்சு, கண்ணு, கை, காலு எல்லாம் வச்சு ஒரு பொம்மை மாதிரி அந்த சாம்பல பண்ணி, அத கொண்டு போய் நேரா சிவபெருமான்ட்ட போய் காட்டினானாம். சிவபெருமானுடைய அந்த கண்ணுலேந்து அந்த அருள் பார்வை அந்த பொம்மை மேல விழுந்த உடனே என்ன ஆச்சு? அந்த பொம்மை உயிர் பெற்றது. அது உயிரோட வந்ததாம். அத பார்த்த உடனே பூதகணங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், வியந்து பார்க்கிறா. அப்ப வந்து அங்க பிரம்மாவும் இருந்தாரா. அவர் வாயிலேந்து வந்து ஆ பண்டு, பண்டு, பண்டுன்னா என்னன்னா ஆக்சுவலா நல்லது அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாரி சுப சொற்கள வந்து அவர் சொல்லும் பொழுது அந்த பண்டன்னு கேட்கறதுனால அவன் பேரே வந்து அந்த பொம்மை உயிர் பெற்ற அந்த பொம்மையிலேருந்து உயிர் பெற்ற அந்த ஜீவன் அது பேரே பண்டன் அப்படின்னு ஆயிடுத்து. அதுதான் பண்டாசுரன். சோ அத என்ன பண்ணினா அந்த யார் அந்த பொம்மைய செஞ்சாலோ அந்த சித்திரகாமன் என்ன பண்ணா அந்த பொம்மைய உயிர் பெற்றுத்து இல்லையா? சோ அந்த பண்டன தன்னுடைய பிள்ளையாவே அவன் வளர்க்க ஆரம்பிச்சான். அவனுக்கு எல்லா மந்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தான். அந்த பண்டனும் என்ன பண்ணா ரொம்ப நாள் அப்புறம் தபஸ் இருந்தானாம். அதுக்கப்புறம் அந்த தபஸ் சிவனை நோக்கி ரொம்ப தபஸ் இருந்ததுனால அவனுக்கு சிவன் வரம் கொடுத்தாராம். அப்ப என்ன மாதிரி ஒரு வரம் அவன் கேட்டான் அப்படின்னா, தன்னை எதிர்க்கிற அந்த எதிரியோட பலம் வந்து பாதியா குறைஞ்சு அந்த பாதி பலம் என்ன வந்து சேரணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கினானாம். அதாவது யாரோட சண்டை போடுறோமோ அந்த எதிராளியுடைய பலம் பாதியா குறையணும். அந்த குறைஞ்ச அந்த பாதி பலம் தனக்கு வந்து சேரணும் அப்படின்னு ஒரு வரம். அதே மாதிரி இன்னொரு வரம் என்னன்னா, யாராலையும் எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு தீங்கு நேரக்கூடாது அப்படின்னு இன்னொரு வரம் வாங்கினான். 3வது வரம் என்னன்னா, 60,000 ஆண்டுகள் நான் ஆட்சி நடத்தும் அந்த அதிகாரம் எனக்கு வேண்டும். இத்தனை வரத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான் சிவபெருமானிடம். 3 வரம் அவனுக்கு கிடைச்சதாம். சோ இந்த 3த்தையும் அவரும் சிவபெருமான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி கிராண்ட் பண்ணிட்டார். கையில பலம் வந்ததுன்னா என்ன? அடுத்தது என்ன பண்ணுவா? அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சான். அசுர பலம் கிடைச்சது அவனுக்கு. அசுரத்தனத்தோட எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிச்சான். அதனாலேயே அவன் பேரு பண்டாசுரன். பண்டன்னு இருந்தது. இந்த அசுரத்தனமான துர்புத்தியால செய்யற அந்த அட்டுழியங்களாலேயே அவன் பேர் பண்டாசுரன் அப்படின்னு ஆயிடுத்தான். சோ ஆஹ் இப்ப வந்து 60,000 ஆண்டுகள் அவன் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டான் இல்லையா? சோ அந்த ஆட்சியை எங்க நடத்துறது அப்படிங்கும் பொழுது அவன் வந்து யோசிக்கிறான். சரி தேவலோகம் அந்த மாதிரி இந்த இடமா? இல்ல தேவலோகத்துல ஆட்சி பண்ணலாமா? அப்படிங்கும்போது அவனுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கான். சீச்சீ இந்த இடத்துல போய் நம்ம வந்து ஆட்சி பண்றதா? அப்படிங்கிற மாதிரி அது வந்து அவன் அவ்வளவு துச்சமா பார்த்தானா அந்த தேவலோகத்தையே. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? சுக்ராச்சாரியார்ட்டயே போய் ஆலோசனை கேட்டா, அப்பதான் அந்த மயனை வந்து வரவழைச்சு ஒரு புதிய பட்டணத்தையே நிர்மாணிக்க சொன்னாராம் சுக்ராச்சாரியார். சோ அந்த அசுர சாம்ராஜ்யம் ஒன்று புதிய சாம்ராஜ்யம் உருவானது. அதுதான் அந்த சோனிதபுரம் அப்படிங்கிற அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை அந்த மயன் உருவாக்கினான். அது வந்து எப்படி இருக்குன்னா, இந்திரனோட அந்த அமராவதியை காட்டிலும் இன்னும் அழகா இருந்தது. எல்லாருமே என்ன சொல்வா? சொர்க்கலோகம் தான் இருக்கறதுலயே பெஸ்ட். அப்பா சொர்க்கமாட்டம் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோமா? அதுதான் வந்து அல்டிமேட்ன்னு நினைச்சிருந்தோம். ஆனா இங்க என்ன சொல்றார்? இவனுடைய அந்த புது பட்டணம் சோனிதபுரம் வந்து ஆம் இதோட சொர்க்கலோகத்தோட இன்னும் அழகானதாக இருந்தது. குபேரனுடைய அந்த அழகாபுரியை காட்டிலும் இன்னும் செல்வச் செழிப்போட இருந்ததாம். சோ அப்படிப்பட்ட ஒரு தலைநகரம் பண்டாசுரனுக்குன்னு ஒண்ணு அமைக்கப்பட்டது மயனால. சோ அந்த நகரத்துக்கு வந்து சூன்யக பட்டணம் அப்படிங்கிற பேரு வச்சா. அசுரகுரு சுக்ராச்சாரியாருக்கு பரம சந்தோஷம். இந்த மாதிரி நம்ம அந்த அவன் அசுரகுரு தானே. சோ அவனை இப்படி ஒரு ராஜ்யத்தை அமைச்சுட்டான். இப்பேற்பட்ட பலம் பொருந்தி இருக்கான். சோ அசுராலயன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தான். அந்த இவனுக்கும் பண்டனுக்கும் வந்து பலவித
மாயாஜாலங்கள் மந்திரங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினாரா சுக்கராச்சாரியார். சோ அப்பதான் அந்த மாயாஜாலம்லாம் கத்துண்ட அப்புறம்தான் அந்த பண்டாசுரன் என்ன பண்ணா, தன்னுடைய இடது தோளில் இருந்து விசுக்ரன் அப்படிங்கிற அந்த அசுரனையும் வலது தோல்ல இருந்து விஷங்கன் அப்படிங்கிற அசுரனையும் தோற்றுவித்தான் அந்த பண்டன். அதை தவிர தூம்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணையும் உருவாக்கினான். சோ இவ 3 பேரும் அவனுடைய சிப்லிங்ஸா இருந்தா. அதுக்கப்புறம் அவனுக்கு சிம்மாசனத்துல போய் அமர்ந்தான், கிரீடத்தை தலையில சூடிண்டான். அப்பேற்பட்ட பலம் பொருந்தியவனாக இருந்தான். அப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தையும் அமைத்து கொண்டான். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது இங்க இருந்து பார்க்கலாம். அஷ்டமந்திரிமார்கள். அபர்ணா சொல்லாமாங்க. ஓகே மேடம். அஷ்டமந்திரிமார்கள் மந்தராலோசனை சொல்ல அவர்களை கொண்டு ராஜ்யம் நடத்துகிறான். அஷ்டமந்திரிமார்கள் மந்திராலோசனை சொல்ல அவர்களை கொண்டு ராஜ்யம் நடத்துகிறான். அந்த கொண்டுவ வேகமா சொல்லிடணும். அவர்களை கொண்டு ராஜ்யம் நடத்துகிறான். அவர்களை கொண்டு ராஜ்யம் நடத்துகிறான். துஷ்ட அசுராளின் துர்புத்தி கேட்காமல் சுக்கிராச்சாரி நித்தம் புத்தி சொல்வார். துஷ்ட அசுராளின் துர்புத்தி கேட்காமல் சுக்கிராச்சாரி நித்தம் புத்தி சொல்வார். அதிதி பூஜை ஹோமம் சிவ பூஜை நேமங்கள் அசுராளும் செய்கின்றீர் சுக்கிரன் சொல்லால். அதிதி பூஜை ஹோமம் சிவ பூஜை நேமங்கள் அசுராளும் செய்கின்றீர் சுக்கிரன் சொல்லால். மதியும் தர்மமாச்சு பண்டாசுரனுக்கு வாழ்வு வந்த பொழுது சோபனம் சோபனம். மதியம் தர்மமாச்சு பண்டாசுரனுக்கு வாழ்வு வந்த பொழுது சோபனம் சோபனம். சொல்லட்டுமா மேடம்? எஸ்மா. அஷ்டமந்திரிமார்கள் மந்திராலோசனை சொல்ல அவர்களை கொண்டு ராஜ்யம் நடத்துகிறான். துஷ்ட அசுராலின் துர்புத்தி கேட்காமல் சுக்ராச்சாரி நித்தம் புத்தி சொல்வார். அதிதி பூஜை ஹோமம் சிவ பூஜை நேமங்கள் அசுராலும் செய்கின்றீர் சுக்கிரன் சொல்லால். மதியம் தர்மமாச்சு பண்டாசுரனுக்கு வாழ்வு வந்த பொழுது சோபனம் சோபனம். இன்னொரு வாட்டிமா. ஓகே மேடம். அஷ்டமந்திரிமார்கள் மந்திராலோசனை சொல்ல அவர்களை கொண்டு ராஜ்யம் நடத்துகிறான். துஷ்ட அசுராலின் துர்புத்தி கேட்காமல் சுக்ராச்சாரி நித்தம் புத்தி சொல்வார். அதிதி பூஜை ஹோமம் சிவ பூஜை நேமங்கள் அசுராலும் செய்கின்றீர் சுக்கிரன் சொல்லால். மதியம் தர்மமாச்சு பண்டாசுரனுக்கு வாழ்வு வந்த போது சோபனம் சோபனம். பியூட்டி. சரியா? சோ தேங்க்யூ. ஆட்சி அவனுக்குன்னு சாம்ராஜ்யம் இது பண்ணிட்டான். அவன் குரு கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். பல்வேறு மந்திரஜாலம் இது அது. சோ ஒரு அழிக்க முடியாத ஒரு இதுவா சாம்ராஜ்யத்தையும் உண்டு பண்ணிட்டான். சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். சோ ஒரு ஆட்சி மட்டும் அவனுக்கு ஒரு திருப்தி தந்துடுமா என்ன? கண்டிப்பா இல்ல. மத்தவாழ ஆட்டி படைக்கிறது தானே அசுரகுணம் ஆரம்பிச்சான். அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சான். என்ன பண்ணா, விசுக்ரன் விஷங்கன் 2 பேரையும் இளவரசர்களா ஆக்கினான். இவன் ராஜா இல்லையா, அவ 2 பேரையும் இளவரசர்களா ஆக்கினான். அதுக்கப்புறம் 4 அழகிகளை மணந்தான். அதுக்கப்புறம் தேவர்களை எல்லாம் போய் அவளோட சண்டை போட்டு அவளை ஜெயிச்சு அவளை அடிமையாக்கிண்டான். நாளாக நாளாக பார்த்தோம்னா அவனோட அமுக்களும் ரொம்ப ஜாஸ்தியா போச்சான். தேவர்களை தலை தூக்க விடக்கூடாது, எப்படி இருந்தாலும் தனக்கு கீழே வச்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருந்தானோ. நாளடைவுல பார்த்தோம்னா தேவர்களும் மனிதர்களும் முனிவர்கள் எல்லாரும் நடைப்பிணங்களா ஆனாலாம். சோ அவளுக்கு அந்த தேவலோகமே என்ன ஆச்சு, வத்தி போச்சு. ஏன்னா ஃபுல்லா இவன் ஆக்கிரமிச்சுட்டான், பண்டனோட படைகள் ஆக்கிரமிச்சுன்றது. சோ தேவலோகமே வத்தி போச்சு.
விசுக்ரன் என்ன பண்ணான், பூலோகத்துல இதே மாதிரி அவன் எல்லாத்தையும் இது பண்ணிட்டான். சோ அவன் படை வந்து தேவலோகத்தை ஆக்கிரமிச்சிருத்து. விசுக்ரன் வந்து பூலோகத்தை ஃபுல்லா ஆக்கிரமிச்சுண்டான். விஷங்கன் வந்து பாதாள லோகத்தை ஃபுல்லா ஆக்கிரமிச்சுண்டான். சோ எல்லா உலகங்களும் மண்டங்களும் வளமே இல்லாம குன்றி போச்சு, வாடி போச்சாம் அப்படின்னு சொல்றார். சோ எங்க பார்த்தாலும் அகங்காரம், ஆணவம், அட்டகாசம், பொறாமை இப்படியே தான் இருந்தது அப்படின்னு. சோ நல்லது, வளர்ச்சி அதெல்லாம் இடம் தெரியாம காணாம போச்சு அப்படிங்கிற தர்மம்னா என்னன்னே தெரியாம போச்சாம். நெக்ஸ்ட் சங்கரி மாமி சொல்லலாம். பண்டாசுரனுக்கு பல நாளைக்கு பின்பு கெட்ட புத்தி வந்து தேவர்களை பண்டாசுரனுக்கு பல நாளைக்கு பின்பு கெட்ட புத்தி வந்து தேவர்களை பிடிக்க துவங்கினான். வாசவன் முதலாக பிடித்து கொண்டு வந்து தன் கோட்டையில் பிடிக்க துவங்கினான். வாசவன் முதலாக பிடித்து கொண்டு வந்து தன் கோட்டையில் காவல் காக்க சொல்லி சேவகராகவே கட்டளையிட்டான் தேவர்களை. காவல் காக்க சொல்லி சேவகராகவே கட்டளையிட்டான் தேவர்களை. துஷ்டன் கையில் அகப்பட்டு விழிக்கிறார்கள். வில்வலாந்தகனே கேள் சோபனம் சோபனம். துஷ்டன் கையில் அகப்பட்டு விழிக்கிறார்கள். வில்வலாந்தகனே கேள் சோபனம் சோபனம். வில்வலாந்தகனே கேள் சோபனம் சோபனம். வில்வலாந்தகனே கேள் சோபனம் சோபனம். பண்டாசுரனுக்கு பல நாளைக்கு பின்பு கெட்ட புத்தி வந்து தேவர்களை பிடிக்க துவங்கினான். வாசவன் முதலாக பிடித்து கொண்டு வந்து தன் கோட்டையில் காவல் காக்க சொல்லி சேவகராகவே கட்டளையிட்டான் தேவர்களை. துஷ்டன் கையிலகப்பட்டு விழுகிறார்கள். வில்வலாந்தகனே கேள் சோபனம் சோபனம். இன்னும் ஒரு வாட்டி மாமி. இன்னொரு தடவை. பண்டாசுரனுக்கு பல நாளைக்கு பின்பு கெட்ட புத்தி வந்து தேவர்களை பிடிக்க துவங்கினான். வாசவன் முதலாக பிடித்து கொண்டு வந்து தன் கோட்டையில் காவல் காக்க சொல்லி சேவகராகவே கட்டளையிட்டான் தேவர்களை. துஷ்டன் கையிலகப்பட்டு விழிக்கிறார்கள். வில்வலாந்தகனே கேள் சோபனம் சோபனம். ஓகே பியூட்டி. சோ இப்ப வந்து தேவர்கள் வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாளாம். ஐயோ நம்ம வந்து ஒரு நல்லது பண்ணணும், இந்த தாரகாசுரனை அழிக்கணுங்கிறதுக்காக மன்மதனை இப்படி அமைச்சு கடைசியில அதுல இருந்து பண்டாசுரன் வந்து இப்ப இப்படி அட்டகாசம் பண்றாளே அப்படின்னு நம்ம ஒண்ணு பண்ண நினைச்சு அது நம்மளுக்கே வந்து ஒரு வினையா போச்சே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சோகமா ஆறாளாம். அதுதான் அடுத்தது சொல்றா. சீதா லட்சுமி வாங்கோ. தங்கட்கு வினையை தேவாள் வருத்தி கொண்டார் தாரகாசுரனை வதைக்க வென்றே. தங்கட்கு வினையை தேவாள் வருத்தி கொண்டார் தாரகாசுரனை வதைக்கவென்றே. சங்கரரிடத்தில் மன்மதனை ஏவ போய் தானே வலையில் வீழும் புலியை போல. சங்கரிடத்தில் மன்மதனை சங்கரரிடத்தில் சங்கரரிடத்தில் மன்மதனை ஏவ போய் தானே வலையில் வீழும் புலியை போல. தங்கட்கு வினையை தேவாள் வருத்தி கொண்டால் தாரகாசுரனை வதைக்க வென்றே. சங்கரரிடத்தில் மன்மதனை ஏவ போய் தானே வலையில் வீழும் புலியை போல. தங்கட்கு வினையை தேவாள் வருத்தி கொண்டார் தாரகாசுரனை வதைக்கவென்றே. சங்கரரிடத்தில் மன்மதனை ஏவ போய் தானே வலையில் வீழும் புலியை போல. சுவாமி தபசிற்கு துரோகம் நினைத்ததால் சத்துருவாகினான் பண்டாசுரன். சுவாமி தபசிற்கு துரோகம் நினைத்ததால்
சத்துருவாகி நான் பண்டாசுரன். சத்துருவாகி நான் பண்டாசுரன். சத்துருவாகி நான் பண்டாசுரன். வம்பன் பண்டாசுரனை வதைப்பதற்கு மனதில் நிச்சயித்தார்கள் சோபனம் சோபனம். வம்பன் பண்டாசுரனை வதைப்பதற்கு மனதில் நிச்சயித்தார்கள் சோபனம் சோபனம். தங்கட்கு வினையை தேவாள் வருத்திக் கொண்டார் தாரகாசுரனை வதைக்கவென்றே. சங்கரரிடத்தில் மன்மதனை ஏவப் போய் தானே வலையில் வீழும் புலியைப் போல. சுவாமி தபசிற்கு துரோகம் நினைத்ததால் சத்துருவாகி நான் பண்டாசுரன். வம்பன் பண்டாசுரனை வதைப்பதற்கு மனதில் நிச்சயித்தார்கள் சோபனம் சோபனம். தங்கட்கு வினையை தேவாள் வருத்திக் கொண்டார் தாரகாசுரனை வதைக்கவென்றே. சங்கரரிடத்தில் மன்மதனை ஏவப் போய் தானே வலையில் வீழும் புலியைப் போல. சுவாமி தபசிற்கு துரோகம் நினைத்ததால் சத்துருவாகி நான் பண்டாசுரன். வம்பன் பண்டாசுரனை வதைப்பதற்கு மனதில் நிச்சயித்தார்கள் சோபனம் சோபனம். Beautiful. தேங்க்யூ சரியா? மேம். So அவளுக்கு ஐயோ நாமளே நம்ம தலையில மண்ணவாரி போட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துதான் தேவர்களுக்கு. சோ இதுக்கு மேலையும் அந்த துன்பத்தை அவளால பொறுக்க முடியல. தேவர்கள் என்ன பண்ணா, பிரம்மனோட தலைமையில நேர விஷ்ணுவை நாடி போனாலாம். சோ விஷ்ணுவுக்கு நிலைமை இப்ப புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது. அவ என்ன சொன்ன, தேவர்களை பார்த்து, நானும் பிரம்மனும் ருத்ரனும் இந்த உலகத்துடைய காரண புருஷர்கள். ஆனா எங்கள்கிட்டயே அந்த பண்டாசுரன் வந்து அது இது பண்றான், அவனுடைய இத வந்து காமிக்கிறான், தன்னுடைய இந்த அக்கிரமங்களை எல்லாம் எங்க கிட்டயே காமிக்கிறான்னா, இனிமே நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளான அந்த அம்பிகை தான் நம்ம எல்லாருக்கும் இனிமே துணை. அவளை போய் நம்ம சரணடைவோம். அது வரைக்கும் அவ கிட்ட சரணடைகிற வரைக்கும் கொஞ்ச காலத்துக்கு அந்த பண்டாசுரனை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண, அதாவது கொஞ்சம் திசை திருப்ப முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, தன்னுடைய மாயையால் ஒரு பேரழகியான மாய மோகினியை படைச்சாராம் மகாவிஷ்ணு. அவளை வந்து அவ அந்த மாய மோகினிய படைச்சிட்டு அவளோட இன்னும் துணையாக பல அப்சரஸ் கன்னிகைகளையும் படைச்சு அந்த பண்டனை மயக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம் மகாவிஷ்ணு. அதாவது அவளை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி, அவ அந்த இதுல இருக்கும் பொழுது இவ வந்து அம்பாளை துதிச்சு ஹோமம் பண்ணி அவ ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்காக, சோ இவாளுடைய அந்த யாகங்கள்ல டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு மாய மோகினிய படைச்சு அவளை அந்த அசுரர்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக படைச்சாராம். நெக்ஸ்ட் சுதானியத்தில் வாங்கும். நிச்சிலர் படுகிற சங்கடமறிந்து சத்ரு சம்ஹார மகாவிஷ்ணுவும். நிச்சலர் படுகிற சங்கடமறிந்து சத்துரு சம்ஹார மகாவிஷ்ணுவும். அச்சுதரும் மாயா சக்தியை வருத்தி அசுரர்கள் மோகிக்கும் ரூபமதாய். அச்சுதரும் மாயா சக்தியை வருத்தி அசுரர்கள் மோகிக்கும் ரூபமதாய். சொல்வர் மகாவிஷ்ணு தோழி மாயை நீயும் துஷ்டன் பண்டாசுரன் தர்மங்களை. சொல்வர் மகாவிஷ்ணு தோழி மாயை நீயும் துஷ்டன் பண்டாசுரன் தர்மங்களை. ஒன்றையும் அவர்கள் செய்யாமல் மோகிப்பித்து உபத்ரவி போ என்றார் சோபனம் சோபனம். ஒன்றையும் அவர்கள் செய்யாமல் மோகிப்பித்து உபத்ரவி போ என்றார் சோபனம் சோபனம். நிச்சலர் படுகிற சங்கடமறிந்து சத்துரு சம்ஹார மகாவிஷ்ணுவும். அச்சுதரும் மாயா சக்தியை வருத்தி அசுரர்கள் மோகிக்கும் ரூபமதாய். சொல்வர் மகாவிஷ்ணு தோழி மாயை நீயும் துஷ்டன் பண்டாசுரன் தர்மங்களை.
ஒன்றையும் அவர்கள் செய்யாமல் மொகிப்பித்து உபத்திரவி போ என்றார் சோபனம் சோபனம். உபத்ரவி போ என்றார் சோபனம் சோபனம். உபத்திரவி போ என்றார் சோபனம் சோபனம். நிச்சலர் படுகிற சங்கடமறிந்து சத்துரு சம்ஹார மகாவிஷ்ணுவும் அச்சுதரும் மாயா சக்தியை வருத்தி அசுரர்கள் மோகிக்கும் ரூபமதாய் சொல்வர் மகாவிஷ்ணு தோழி மாயை நீயும் துஷ்டன் பண்டாசூரன் தர்மங்களை ஒன்றையும் அவர்கள் செய்யாமல் மொகிப்பித்து உபத்திரவி போ என்றார் சோபனம் சோபனம். ஓகே, சோ அந்த அப்சரஸ்களையும் அந்த மாய மோகினியையும் அனுப்பி வச்சா அவளும் என்ன பண்றா, அவ அந்த அசுரர்களை மயக்கறதுக்காக அங்க எப்பவும் அவ வரக்கூடிய அந்த இடம் நதிக்கரைக்கு அவளும் போறா. உடனே அவ குயில் மாதிரி பாட ஆரம்பிக்கிறா அவளை அட்ராக்ட் பண்றதுக்கு. மகேஸ்வரி வாங்கோ. உத்தரவாலே மாயையும் தனக்கு ஒப்பான 8 தோழிமாருடன் உத்தரவாலே மாயையும் தனக்கு ஒப்பான 8 தோழிமாருடன் உதியான வனத்திலே பண்டாசுரன் நித்தயம் உதயத்தில் குளிக்கும் குளக்கரையில் புத்தியான வனத்திலே பண்டாசூர நித்தியம் உதயத்தில் குளிக்கும் குளக்கரையில் உத்தரவாலே மாயையும் தனக்கு ஒப்பான 8 தோழிமாருடன் உதியான வனத்திலே பண்டாசுரன் நித்தியம் உதயத்தில் குளிக்கும் குளக்கரையில் உத்தரவாலே மாயையும் தனக்கு ஒப்பான 8 தோழிமாருடன் உத்தியான வனத்திலே பண்டாசூர நித்தியம் உதயத்தில் குளிக்கும் குளக்கரையில் பச்சை கல்லிழைத்த படிக்கட்டின் மேலே பாடுகிறாள் மாயை வீணையுடன் பச்சை கல்லிழைத்த படிக்கட்டின் மேலே பாடுகிறாள் மாயை வீணையுடன் பிச்சி கோடி மேலே குயில் கூவினார் போல பெண் கோடி பாடுகிறாள் சோபனம் சோபனம். பிச்சி கோடி மேலே குயில் கூவினார் போல பெண் கோடி பாடுகிறாள் சோபனம் சோபனம். உத்தரவாலே மாயையும் தனக்கு ஒப்பான 8 தோழிமாருடன் உத்தியான வனத்திலே பண்டாசூர நித்தியம் உதயத்தில் குளிக்கும் குளக்கரையில் பச்சை கல்லிழைத்த படிக்கட்டின் மேலே பாடுகிறாள் மாயை வீணையுடன் பிச்சி கொடி மேலே குயில் கூவினார் போல பெண் கோடி பாடுகிறாள் சோபனம் சோபனம். உத்தரவாலே மாயையும் தனக்கு ஒப்பான 8 தோழிமாருடன் உத்தியான வனத்திலே பண்டாசூர நித்தியம் உதயத்தில் குளிக்கும் குளக்கரையில் பச்சை கல்லிழைத்த படிக்கட்டின் மேலே பாடுகிறாள் மாயை வீணையுடன் பிச்சி கொடி மேலே குயில் கூவினார் போல பெண் கோடி பாடுகிறாள் சோபனம் சோபனம். தேங்க்யூ. பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட். சோ அங்க அவ பாட்டு பாடின்னு இருக்கா. எதுக்காக இந்த மாயையை ஏற்படுத்தினாரோ அது அப்படியே நினைச்ச மாதிரியே நடக்க ஆரம்பிச்சது. அசுரர்கள் அந்த குரலை கேட்டு அப்படியே மதிமயங்கி இருக்கா. பண்டனும் சேர்ந்து மதிமயங்கி இருக்கான். காயத்ரி எஸ் வாங்கோ. நித்தியம் வருவது போல் ஓகே. நித்தியம் வருவது போல் மந்திரிமாருடன் நீராட வந்தான் பண்டாசுரனும். நித்தியம் வருவது போல் மந்திரிமாருடன் நீராட வந்தான் பண்டாசுரனும். சித்திராங்கியான மங்கையை கண்டான் தென்மொழியாளோட பாட்டும் கேட்டான். சித்ராங்கியான மங்கையை கண்டான் தென்மொழியாளோட பாட்டு கேட்டான். மாய்கையை அடைந்தான் பண்டாசுரனும் மந்திரிமார் 8 பெண்களை சேர்ந்தார். மாய்கையடைந்தான் பண்டாசுரனும் மந்திரிமார் 8 பெண்களை சேர்ந்தார்.
மாய்கையுடன் அவன் மஞ்சத்தில் இருந்தான், வாழ்வு தேவர் காட்சி சோபனம் சோபனம். மாய்கையுடன் அவன் மஞ்சத்தில் இருந்தான், வாழ்வு தேவர் காட்சி சோபனம் சோபனம். நித்தியம் வருவது போல் மந்திரிமாருடன் நீராட வந்தான் பண்டாசுரனும். அது என்னது மாமி? சித்ராங்கியான ஆமா, சித்திராங்கியான மங்கையை கண்டான், தென்மொழியாளுட பாட்டும் கேட்டான். மாய்கையடைந்தான் பண்டாசுரனும், மந்திரிமார் 8 பெண்களை சேர்ந்தார். மாய்கையுடன் அவன் மஞ்சத்தில் இருந்தான், வாழ்வு தேவர் காட்சி சோபனம் சோபனம். நித்தியம் வருவது போல் மந்திரிமாருடன் நீராட வந்தான் பண்டாசுரனும். சித்திராங்கியான மங்கையை கண்டான், தென்மொழியாளோடும் பாட்டும் கேட்டான். மாய்கையடைந்தான் பண்டாசுரனும், மந்திரிமார் 8 பெண்களை சேர்ந்தார். மாய்கையுடன் அவன் மஞ்சத்தில் இருந்தான், வாழ்வு தேவர் காட்சி சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். சோ மகாவிஷ்ணு அந்த திட்டம் தீட்டினது அப்படியே அவர் எந்த நினைப்போட பண்ணினாரோ அந்த திட்டம் அப்படியே பலிச்சது. அந்த அழகிகளை பார்த்த உடனே அசுரர்கள் தடுமாறி போனார்கள். அந்த மாயா மோகினிய பார்த்த உடனே அந்த பண்டாசுரன் அப்படி ஒரு மோகம் கொண்டான். இதனால என்னாச்சு, அவனோட சிவபக்திங்கிறது அவன் மறந்து போனான். அதாவது மோகம் வரும்பொழுது பக்தி அவனுக்கு குறைஞ்சு போயிடுறது. சோ அந்த சிவபக்தி சின்ன பின்னமா ஆச்சான். அவன் தன்னுடைய குலகுருவான சுக்ராச்சாரியரையே அவமதிக்கும் அளவுக்கு அந்த அசுரர்களுடைய மனம் மோகத்தால் மயங்கி போச்சு. அவ்வளவுதான், கெடுதல் ஆரம்பிக்கிறது அவளுக்கு. நித்யா விஜய் வாங்கும். மாய்கையாகிய மடுவில் விழுந்தான், மறந்தான் பண்டாசுரன் சிவ பூஜையை. மாய்கையாகிய மடுவில் விழுந்தான், மறந்தான் பண்டாசுரன் சிவ பூஜையை. வருஷங்கள் 60,000 பண்டை, வரமும் கழிந்தது நிமிஷம் போலே. வருஷங்கள் 60,000 பண்டை, வரமுங்களிந்தது நிமிஷம் போல. அவன் வேண்டின்றது என்ன? 60,000 வருஷம் என்னை யாரும் எதுவும் அசைச்சுக்க முடியாதுன்னு. பட் இந்த மோகத்துல இருக்கும் பொழுது என்ன ஆச்சு, அவன் சிவ பூஜைய மறந்து போனான், எல்லாம் மறந்து போனான். அப்படியே அந்த மோகத்துல ஆழ்ந்து இருந்ததுல கிடுகிடுன்னு அந்த 60,000 வருஷமும் ஓடி போயிடுத்தான். அதான் சொல்றா இங்க, அந்த நிமிஷமா அது கழிஞ்சு போச்சு அப்படின்னு. குட்டிலாட்சன் முதலான மந்திரிமார்களும் கூடினார் இவன் போல் மாய்கைகளை. குடிலாட்சன் முதலான மந்திரிமார்களும் கூடினார் இவன் போல் மாய்கைகளை. அடித்து பறித்தாலும் மாரோடி போனாலும் அவனுக்கு தெரியாது சோபனம் சோபனம். அடித்து பறித்தாலும் மாரோடி போனாலும் அவனுக்கு தெரியாது சோபனம் சோபனம். மாயையாகிய மடுவில் விழுந்தான், மறந்தான் பண்டாசுரன் சிவ பூஜையை. வருஷங்கள் 60,000 பண்டை, வரமுங்களிந்தது நிமிஷம் போல. குடிலாட்சன் முதலான மந்திரிமார்களும் கூடினார் இவன் போல் மாய்கைகளை. அடித்து பறித்தாலும் மாரோடி போனாலும் அவனுக்கு தெரியாது சோபனம் சோபனம். மாய்கையாகிய மடுவில் விழுந்தான், மறந்தான் பண்டாசுரன் சிவ பூஜையை. வருஷங்கள் 60,000 பண்டை, வரமுங்களிந்தது நிமிஷம். 60,000 பண்டை, 60,000 இருக்கா? சரிங்க. வருஷங்கள் 60,000 பண்டை, வரமுங்களிந்தது நிமிஷம் போல. குடிலாட்சன் முதலான மந்திரிமார்களும் கூடினார் இவன் போல் மாய்கைகளை.
அடித்து பறித்தாலும் மாரோடி போனாலும் அவனுக்கு தெரியாது சோபனம் சோபனம். ஓகே. சோ இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணாலும் அவனுக்கு டிஸ்ட்ராக்ட், அவன் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான், அப்படியே அந்த மோகத்துல ஆழ்ந்து போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணாலும் தெரியாது அப்படிங்கிற இது. சோ இந்த நேரத்துலதான் என்ன பண்ற, நாரதர் வர ஓடி போய் என்ன சொல்ற, தேவர்களை பார்த்து சொல்ற. அதாவது இந்த துன்பம் ஒரு பிரளயத்துக்கு ஒப்பான துன்பம் இப்போ அவ பட்டுன்னு இருக்கிறது, இந்த அசுரர்களுடைய அட்டகாசம். சோ அப்படி ஒரு நிலைமையில இதுலேந்து நம்மள மீட்பதற்கு அந்த லலிதா பரமேஸ்வரியால மட்டும்தான் முடியும். தாயுள்ளம் கொண்ட அந்த லலிதா பரமேஸ்வரி தன்னோட குழந்தையில் கஷ்டப்படுறத கொஞ்சமும் பொறுத்துக்க மாட்டா. ஒரு கணப்பொழுதுல இந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கி ஆனந்த வாழ்வை அவள் கொடுக்கிற அந்த வலிமை, அந்த இது அவள்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியாக உள்ளத்தோட அவளை நோக்கி கடும் தவம் செய்து நம்ம அவளிடம் மன்றாடுவோம் வாருங்கள் அப்படின்னு நாரதர் இவாளுக்கு உபாயம் சொல்றா. இதோ பாரு, இப்போ அவன் அங்க ரொம்ப இதுவா டிஸ்ட்ராக்டடா இருக்கான், இதுதான் தக்க சமயம், நம்ம அந்த தேவியை லலிதா பரமேஸ்வரியை துதிப்போம், அவளிடம் மன்றாடுவோம், நம்மள காப்பாத்துறதுக்கு கடுமையான தவம் செய்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றான். சந்திரமாமி. அந்த சமயத்தில் நாரதரோடி போய் அமராளுக்கு நல்ல புத்தி சொல்வார். அந்த சமயத்தில் நாரதரோடி போய் அமராளுக்கு நல்ல புத்தி சொல்வார். அசுரன் மந்த புத்தி கண்டிந்த வேளையில் தேவியை ஆராதனை செய்யுங்கள். அசுரன் மந்த புத்தி கண்டிந்த வேளையில் தேவியை ஆராதனை செய்யுங்கள். தேவி வந்தால் உங்கள் சங்கடங்கள் தீரும், செய்யுங்கள் தபசை தாமசியாமல். தேவி வந்தால் உங்கள் சங்கடங்கள் தீரும், செய்யுங்கள் தபசை தாமசியாமல். இப்படி தேவர்க்கு புத்தி சொல்லி விட்டு ஏகினார் நாரதர் சோபனம் சோபனம். இப்படி தேவர்க்கு புத்தி சொல்லி விட்டு ஏகினார் நாரதர் சோபனம் சோபனம். அந்த சமயத்தில் நாரதரோடி போய் அமராளுக்கு நல்ல புத்தி சொல்வர். அசுரன் மந்த புத்தி கண்டின்ற வேளையில் தேவியை ஆராதனை செய்யுங்கள். தேவி வந்தால் உங்கள் சங்கடங்கள் தீரும், செய்யுங்கள் தபசை தாமசியாமல். இப்படி தேவர்க்கு புத்தி சொல்லி விட்டு ஏகினார் நாரதர் சோபனம் சோபனம். அந்த சமயத்தில் நாரதரோடி போய் அமராளுக்கு நல்ல புத்தி சொல்வர். அசுரன் மந்த புத்தி கண்டின்ற வேளையில் தேவியை ஆராதனை செய்யுங்கள். தேவி வந்தால் உங்கள் சங்கடங்கள் தீரும், செய்யுங்கள் தபசை தாமசியாமல். இப்படி தேவர்க்கு புத்தி சொல்லி விட்டு ஏகினார் நாரதர் சோபனம் சோபனம். ஓகேவா? இது இந்த கதை நம்மளுக்கு லலிதாம்பிகை அவளுடைய அவதாரம் சிதக்னி குண்டத்துல நடந்தது, அதுதான் தெரியும். இதெல்லாம் இத்தனை பூர்வ கதை எவ்வளோ அழகா கோர்வையா இந்த லலிதாம்பாள் சோபனம்ல சொல்லியிருக்கா பாருங்க. ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கேட்கும் பொழுது அப்படியே அந்த அசுரால் என்ன பாடுபடுத்தினா, இவ அடுத்தது என்ன பண்ணினா, நம்மளுக்கு அப்படியே ஒரு த்ரில்லிங், ஒரு இது படிக்கிற மாதிரி அவ்வளோ நன்னா இந்த ஸ்லோகம் அவ்வளோ நன்னா இருக்கு, ஈஸியா புரியுறது. ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். இப்போ அந்த தேவர்கள் எல்லாரும் நிச்சயம் பண்ணிட்டா, தவம் பண்ணி அந்த யாகம் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினா. சோ அம்பாளை குறித்து ஒரு மகா யாகம், அதாவது சாதாரண இது கிடையாது. அதாவது எல்லா கடலும் வத்தி போய் அந்த குழியே ஒரு யாக குண்டமா ஆனதாம். அப்பேற்பட்ட பெரிய ஒரு யாக குண்டத்தை அமைச்சார் அப்படிங்கிறா. அது மாதிரி அந்த 6 கடல்கள், மற்ற 6 கடல்களும் அந்த யாகத்துடைய நெய்யா ஆச்சான்.
அதுக்கப்புறம் அந்த சிவபெருமானுடைய ஞானாக்னி வந்து சிதக்னியாக அவருடைய நெற்றிக்கண் மூலமாக ஜொலித்தது அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் வந்து ஆஹ் வானத்திலேந்து அந்த தாரகைகள் பூக்கள் மாறி அலங்கரிக்கப்பட்டன. அந்த ஹோமம் பாருங்க, அந்த யாகம் எவ்வளோ பெரிய யாகம், எவ்வளோ இதுவா நடக்கிறது அப்படின்னு. சோ அதுல வந்து யாகம் பண்ணறதுக்கு அந்த ஸ்ருவம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த யாக கரண்டி, அதெல்லாம் வந்து பிரளய காலத்து மேகங்களே வந்து அந்த கரண்டிகளாக மாறின. சோ அப்பேற்பட்ட மகத்தான முறையில் இந்த யாகம் நடைபெற ஆரம்பித்தது அப்படிங்கிற. சோ 64வது ஸ்லோகத்திலேருந்து அம்பாள தியானம் பண்ணி இந்த யாகம் செய்ய ஆரம்பிக்கிறா தேவர்கள். அதுக்கு வித்யா ஆர்வாங்கும். தேவமுனி சொல்ல இந்திரனுடன் கூட செய்கிறார் தேவர்கள் உக்கிர தபசை. தேவமுனி சொல்ல இந்திரனுடன் கூட செய்கிறார் தேவர்கள் உக்கிர தபசை. ஈஸ்வரியை நோக்கி வருஷம் 10,000 இப்படி தேவர்கள் தபம் செய்தார்கள். ஈஸ்வரியை நோக்கி வருஷம் 10,000 இப்படி தேவர்கள் தபம் செய்தார்கள். ஆகார நித்திரை இல்ல ஆமா கரெக்டா. ஆகார நித்திரை விட்டெல்லா தேவர்களும் அதிகடினமான தபசிருந்தார். ஆகார நித்திரை விட்டெல்லா தேவர்களும் அதிகடினமான தபசிருந்தார். நானும் அதே மிஸ்டேக் பண்ண, நீங்களும் அதே பண்ண. அதிகடினமான பகதி ஈஸ்வரியாள் இதுவரைக்கும் பிரத்யக்ஷமாகவில்லை சோபனம் சோபனம். பகவதி ஈஸ்வரியால் இதுவரைக்கும் பிரத்யக்ஷமாகவில்லை சோபனம் சோபனம். தேவமுனி சொல்ல இந்திரனுடன் கூட செய்கிறார் தேவர்கள் உக்கிர தபசை. ஈஸ்வரியை நோக்கி வருஷம் 10,000 இப்படி தேவர்கள் தபம் செய்தார்கள். ஆகார நித்திரை விட்டெல்லா தேவர்களும் அதிகடினமான தபசிருந்தார். பகவதி ஈஸ்வரியால் இதுவரைக்கும் பிரத்யக்ஷமாகவில்லை சோபனம் சோபனம். தேவமுனி சொல்ல இந்திரனுடன் கூட செய்கிறார் தேவர்கள் உக்கிர தபசை. ஈஸ்வரியை நோக்கி வருஷம் 10,000 இப்படி தேவர்கள் தபம் செய்தார்கள். கடினமா ஈஸ்வரியால் இது வரைக்கும் பிரத்யக்ஷமாகவில்லை சோபனம் சோபனம். ஓகே, தேங்க்யூ. சரியா? சோ அதான் அவ வந்து அவ்வளோ பெரிய மகா யாகம் அமைச்சு எல்லாம் அவ்வளோ இதுவா பண்றா, ஸ்ரத்தையா பண்றா. ஆனா அந்த அம்பாள் அங்க பிரத்யக்ஷமா ஆகல. சோ இதுக்கு நடுவுல என்ன ஆச்சு, சுக்ராச்சாரியாருக்கு இது தெரிய வந்தது. பண்டாசுரனை வந்து மாயையில மயக்கி இந்த தேவர்கள் எல்லாம் இப்படி மகா யாகத்துல ஈடுபட்டிருக்கா அப்படின்னு அத அந்த அசுரகுரு சுக்ராச்சாரியார் பார்த்துட்டாராம். இது எல்லாம் விஷ்ணுவுடைய மாயை தான் அப்படிங்கறத வந்து பண்டனுக்கு போய் எடுத்து சொல்றார். இதெல்லாம் விஷ்ணுவோட மாயை தான் அப்படின்ன உடனே தான் பண்டன் வந்து உடனே சுதாரிச்சுட்டானா கொஞ்சம். அப்ப அவனுக்கே தன்னுடைய செயல் என்ன பண்ணியிருந்தான் இல்லையா, மோகத்துல இருந்தான் இல்லையா, அதை நினைச்சு அவனுக்கே அவன் மேல நாணம் கொண்டான், வெக்கம் வந்தது அவனுக்கு. சோ தேவர்களை வந்து எப்படியாவது தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படைகளோட புறப்பட்டான் அங்கேருந்து. எப்படியாவது அந்த யாகத்தை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா யாகத்துல அப்படி அந்த தேவி தோன்றி அவளுக்கு வரம் கொடுத்து இது பண்ணினானா என்ன வேணா ஆகுங்கிறது அவனுக்கும் தெரியும். அதனால அவளை யாகம் செய்ய விடாம தடுக்கணுங்கிறதுக்காக
தன்னோட படையெல்லாம் திரட்டிண்டு புறப்பட்டு போனானாம் பண்டன். நெக்ஸ்ட் ஜெயந்தி வாங்கோ. அசுரகுருவும் தேவர் தபசை கண்டு அவருட முதல் கொள்ளை போனது போல். அசுரகுருவும் தேவர் தபசை கண்டு அவருட முதல் கொள்ளை போனது போல். விசையாய் வந்து பண்டாசுரனிடம் சொல்லி விகினம் செய்ய சொன்னான் தேவர்கட்கு. விசையாய் வந்து பண்டாசுரனிடம் சொல்லி விக்னம் செய்ய சொன்னான் தேவர்களுக்கு. செய்தியை கேட்டவுடன் மாய்கையை விட்டு சிம்மாசனத்தில் வந்து யோசித்தான். செய்தியை கேட்டவுடன் மாயையை விட்டு சிம்மாசனத்தில் வந்து யோசித்தான். வதம் செய்கிறோம் என்று சேனை உடனே வந்தான் வானவர் தங்களிடம் சோபனம் சோபனம். வாதம் செய்கிறோம் என்று சேனையுடனே வந்தான் வானவர் தங்களிடம் சோபனம் சாரி மம்மி டான்ஸ் ஆடுறது. வாதம் செய்கிறோம் என்று சேனையுடனே வந்தான் வானவர் தங்களிடம் சோபனம் சோபனம். அசுரகுருவும் தேவர் தபசை கண்டு அவருட முதல் கொள்ளை போனது போல். விசையாய் வந்து பண்டாசுரனிடம் சொல்லி விக்கினம் செய்ய சொன்னான் தேவர்களுக்கு. செய்தியை கேட்டவுடன் மாயையை விட்டு சிம்மாசனத்தில் வந்தோசித்தான். வதம் செய்கிறோம் என்று சேனையுடனே வந்தான் வானவர் தங்களிடம் சோபனம் சோபனம். அசுரகுருவும் தேவர் தபசை கண்டு அவரோட முதல் கொள்ளை போனது போல். இசையாய் வந்து பண்டாசுரனிடம் சொல்லி விக்னம் செய்ய சொன்னான் தேவர்களுக்கு. செய்தியை கேட்டவுடன் மாயையை விட்டு சிம்மாசனத்தில் வந்தோசித்தான். வதம் செய்கிறோம் என்று சேனையுடனே வந்தான் வானவர் தங்களிடம் சோபனம் சோபனம். ஓகே, சோ அவன் இத தன்னுடைய சேனை படையை எல்லாம் திரட்டிண்டு தேவர்கள் இருக்கிற இடம் அந்த யாகம் செய்யற இடத்துக்கு வந்தானாம். சோ எப்பவுமே தன்னை நாடி ஒரு அடி எடுத்து வச்சாலும் அவளை ரட்சிக்க ஓடி வந்துருவா அந்த அம்பிகை. சோ அப்படி இருக்கும் பொழுது தேவர்களை காப்பாத்தாம விட்டுருவாளா? இல்ல. சோ பண்டாசுரனுக்கு அவனுடைய படையும் தேவர்களை கிட்ட நெருங்க முடியாத வண்ணம் என்ன பண்ணினானா அந்த தேவர்களை சுத்தி ஒரு மாயை கோட்டையை உண்டு பண்ணினாள் அந்த அம்பிகை. சோ அந்த பண்டன் வரான். எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவன் படைகளாகட்டும் அவனாகட்டும் அது உள்ள நுழைய முடியாத நிலைமை ஏற்பட்டது. அந்த மாயக்கோட்டை ஒன்னை அந்த அம்பாளே அமைத்தாள் அந்த தேவர்களை சுத்தி. சோ அவனால உள்ள வர முடியல. ஆத்திரம், பயங்கர ஆத்திரம் அவனுக்கு. திருப்பியும் போனான் தன்னுடைய அரண்மனைக்கு. தேவர்களுடைய யாகம் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. ஆனா என்ன, யாகம் நடந்ததே தவிர அந்த தேவி அதிலிருந்து தோன்றவே இல்லை அப்படின்னு பெயர் இருக்கு. சோ கடைசியில என்ன பண்ணுவா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பானுமோகன் மாமி வாங்கணும். வந்திங்கே பார்க்கும் பொழுது தேவரை சுற்றி மாய்கையாலே ஒரு கோட்டை கண்டான். வந்திங்கே பார்க்கும் போது தேவரை சுற்றி மாய்கையாலே ஒரு கோட்டை கண்டான். தந்திரம் செய்தான் கோட்டையை பேர்த்திட சரிப்படாமலே அவன் ஓடி போனான். தந்திரம் செய்தான் கோட்டையை பேர்த்திட சரிப்படாமலே அவன் ஓடி போனான். கோட்டையை கண்டு பயந்திங்கே தேவாள் கொடூரன் பண்டாசுரன் போட்டதென்றே. கோட்டையை கண்டு பயந்திங்கே தேவாள் கொடூரன் பண்டாசுரன் போட்டதென்றே. சாஷ்டாங்கமாக நமஸ்கரி தம்மனை சரணமான தேவர் சோபனம் சோபனம். சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தம்மனை சரணமானார் தேவர் சோபனம் சோபனம்.
வந்திங்கே பார்க்கும் பொழுது தேவரை சுற்றி மாய்கையாலே ஒரு கோட்டை கண்டான். தந்திரம் செய்தான் கோட்டையை பேர்த்திட சரிபடாமலே அவன் ஓடி போனான். கோட்டையை கண்டு பயந்திங்கே தேவாள் கொடூரன் பண்டாசூரன் போட்டதென்றே சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தம்மனை சரணமானார் தேவர் சோபனம் சோபனம். வந்திங்கே போர்மாமா இன்னொரு வந்திங்கே பார்க்கும் பொழுது தேவரை சுற்றி மாய்கையாலே ஒரு கோட்டை கண்டான். தந்திரம் செய்தான் கோட்டையை பேர்த்திட சரிபடாமலே அவன் ஓடி போனான். கோட்டையை கண்டு பயந்திங்கே தேவாள் கொடூரன் பண்டாசூரன் போட்டதென்றே சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தம்மனை சரணமானார் தேவர் சோபனம் சோபனம். மேம் ஒரு சின்ன டவுட் மேம். இந்த மாளிகையாலே ஒரு கோட்டை கண்டான்னு இந்த முன்னாடி கூட ஒரு இதுல வந்து மாளிகைன்றது மாயையா? யூஸ்வலா மாளிகை மாயைதான் மாளிகை. ஓகே ஓகே தேங்க்யூ மேம். சோ இதுல வந்து அம்பாள் தான் வந்து அந்த மாயக்கோட்டைய இது பண்ணினா, அதாவது அவ உள்ளவ. ஆனா இவாளுக்கு வந்து தன்னை சுத்தி ஒரு மாயக்கோட்டை இருக்கு, அத வந்து இந்த பண்டாசுரன் தான் போட்டான்னு நினைச்சு இன்னும் பயந்து போயிட்டா தேவர்கள். அவளுக்கு தெரியல அது அம்பாள் தான் இவாளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக போட்டிருக்காங்கிறது கூட தெரியல. அவளுக்கு வந்து இது பண்டன் போட்டிருக்கானோ அப்படின்னே நினைச்சுண்டு இன்னும் தீவிரமாக அந்த யஜ்ஞத்தில் ஈடுபட்டால் அம்பாளிடம் சரணடைந்தார்கள் அப்படின்னு சொல்றார். சோ தேவர்கள் யாகம் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. அம்பாளும் அதுல இருந்து பிரத்யட்சமா ஆகல. சோ என்ன பண்றா, எல்லாம் தன்னுடைய உடல்களை அந்த யாகத்தில் ஆகுதி ஆக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றா, தன்னுடைய உடம்பையே வெட்டி அந்த இதுல யஜ்ஞத்துல ஆகுதியா போடுறா. உடல் இல்லாதவர்களா மாறினார்கள் தேவர்கள். யாகம் தொடர்ந்துட்டே இருந்தது. அப்பவும் அந்த அம்பாள் ஆவிர்பவிக்கலையாம் அந்த யாக குண்டத்துல. அப்பதான் தேவேந்திரனுக்கு புரிஞ்சுது, உடல் போனாலும் உருவம் இல்லாமல் இருக்கும் அந்த இதுல வந்து ஆணவம், அகங்காரம், மமகாரம், கர்வம் இதெல்லாம் வந்து இருக்கே, அதெல்லாம் போணுமே. அதையெல்லாமும் நெருப்புல போட்டு பரிபூர்ண காணிக்கையாக்கி பரிபூர்ண சரணாகதி ஆனாதான் வருவாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இருந்த அந்த மற்ற தேவர்களுக்கு இருந்த அந்த ஆணவம், அகங்காரம் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஆகுதியில போட்டு பொசுக்கினா. எல்லா தேவர்களும் அதே மாதிரி பண்ணினா, இந்திரன் உட்பட. சோ அதுக்கப்புறம்தான் அந்த அம்பாள் ஆவிர்வவிச்சார். ஜெயந்தி மாமி வாங்க. பின்னும் அந்த தேவர் எல்லோருமாய் கூடி புத்தியால் ஒன்று நிச்சயித்தார்கள். பின்னும் அந்த தேவர் எல்லாருமாய் கூடி புத்தியால் ஒன்று நிச்சயித்தார்கள். ஒன்று செய்வோம் தேவி ஜகத்தில் உண்டானால் ஓடி வந்து நம்மை ரட்சிக்கட்டும். ஒன்று செய்வோம் தேவி ஜகத்தில் உண்டானால் ஓடி வந்து நம்மை ரட்சிக்கட்டும். இல்லையாகில் நாம் இவரவர் தேகத்தை கணுக்கணுவாய் சேதித்து ஹோமம் செய்வோம். இல்லையாகில் நாம் இவரவர் தேகத்தை கணுக்கணுவாய் சேதித்து ஹோமம் செய்வோம். நல்ல அக்னி குண்டத்தில் உடம்புகளை தேவாள் நறுக்கி ஹோமம் செய்தார் சோபனம் சோபனம். நல்ல அக்னி குண்டத்தில் உடம்புகளை தேவாள் நறுக்கி ஹோமம் செய்தார் சோபனம் சோபனம். பின்னும் அந்த தேவர் எல்லாருமாய் கூடி புத்தியால் ஒன்று நிச்சயித்தார்கள். ஒன்று செய்வோம் தேவி ஜகத்தில் உண்டானால் ஓடி வந்து நம்மை ரட்சிக்கட்டும். இல்லையாகில் நாம் இவரவர் தேகத்தை கணுக்கணுவாய் சேதித்து ஹோமம் செய்வோம். நல்ல அக்னி குண்டத்தில் உடம்புகளை தேவாள் நறுக்கி ஹோமம் செய்தார் சோபனம் சோபனம். பின்னும் அந்த தேவர் எல்லாருமாய் கூடி புத்தியால் ஒன்று நிச்சயித்தார்கள்.
ஒன்று செய்வோம் தேவி ஜகத்தில் உண்டானால் ஓடி வந்து நம்மை ரட்சிக்கட்டும். இல்லையாகில் நாம் இவரவர் தேகத்தை கணுவாய் சேதித்து ஹோமம் செய்வோம். நல்ல கிண்ணி குண்டத்தில் உடம்புகளை தேவால் நறுக்கி ஹோமம் செய்தார் சோபனம் சோபனம். ஓகே, சோ உடம்பையும் போட்டு தனக்குள்ள அந்த துர்குணங்களையும் அந்த ஆகுதிக்கு உள்ளாக்கினார்கள் தேவர்களும் தேவனின் தலைவன் இந்திரனும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம்தான் அம்பாள் ஆவிர்பவிச்சா, லலிதாம்பிகையா வெளியில வந்தா. அந்த யாகம், அந்த அக்னி பிழம்பிலிருந்து பேர்பட்ட ஒரு பேரொளி, பிரகாசமான வடிவம் ஒண்ணு, பேர்பட்ட அழகோட, அப்பேற்பட்ட ஒரு சுந்தரி ரூபத்துல ஸ்ரீசக்கரராஜ பீட நாயகியாக அந்த அக்னிகுண்டத்திலிருந்து வெளிப்பட்டது. அந்த பேரழகிதான் ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, அந்த லலிதாம்பிகை அப்படிங்கிறது. சோ லலிதாம்பிகையுடைய அவதாரம் அப்போதான் ஆரம்பிக்கிறது. நம்ம இத அடுத்த வாரம் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு அப்படியே அதுக்குள்ள போயாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுல ஹோமம் பண்ணி தன்னுடைய அத்தனை இதையும் உடம்பையும் துறந்து அந்த இதுல போடுறா. அப்புறம் அம்பாள் அதுல இருந்து வெளில வந்து திருப்பியும் தேவர்களுக்கு உயிரை கொடுத்து உடலை கொடுத்து, அப்புறம் என்னென்ன நடக்க போறது, அவ எப்படி தன்னுடைய சேனையை திரட்ட போறா, அதுக்கு நடுவுல லலிதாம்பாளுடைய கல்யாணம் வரும், அவளுடைய அழகு இப்படிதான் வர்ணிச்சிருப்பா, அதெல்லாமும் பார்க்க போறோம். சோ மெயினான அந்த லலிதாம்பாள் சோபனம், அந்த லலிதாம்பிகையுடைய அவதாரம் அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கும். I hope it is very interesting. நம்ம ஒரு வாட்டி பண்ணிடலாம். 56. ஓகே, 56 தான். ஆமா. அஷ்டமந்திரிமார்கள் மந்தராலோசனை சொல்ல அவர்களை கொண்டு ராஜ்யம் நடத்துகிறான். துஷ்ட அசுராலின் துர்புத்தி கேட்காமல் சுக்கிராச்சாரி நித்தம் புத்தி சொல்வார். அதிதி பூஜை ஹோமம் சிவ பூஜை நேமங்கள் அசுராலும் செய்கின்றீர் சுக்கிரன் சொல்லால். மதியம் தர்மமாச்சு பண்டாசுரனுக்கு வாழ்வு வந்த பொழுது சோபனம் சோபனம். பண்டாசுரனுக்கு பல நாளைக்கு பின்பு கெட்ட புத்தி வந்து தேவர்களை பிடிக்க துவங்கினான். வாசவன் முதலாக பிடித்து கொண்டு வந்து தன் கோட்டையில் காவல் காக்க சொல்லி சேவகராகவே கட்டளையிட்டான் தேவர்களை. துஷ்டன் கையில் அகப்பட்டு விழிக்கிறார்கள், வெல்வலாந்தகனே கேள் சோபனம் சோபனம். தங்கட்கு வீணையை தேவாள் வருத்தி கொண்டார், தாரகாசுரனை வதைக்க வென்றே. சங்கரரிடத்தில் மன்மதனை ஏவ போய் தானே வலையில் வீழும் புலியை போல. சுவாமி தபசிற்கு துரோகம் நினைத்ததால் சத்துருவாகி நான் பண்டாசுரன். வம்பன் பண்டாசுரனை வதைப்பதற்கு மனதில் நிச்சயித்தார்கள் சோபனம் சோபனம். நிச்சலர் படுகிற சங்கடம் அறிந்து சத்துரு சம்ஹார மகாவிஷ்ணுவும் அச்சுதரும் மாயா சக்தியை வருத்தி அசுரர்கள் மோகிக்கும் ரூபமதாய் சொல்வர் மகாவிஷ்ணு தோழி மாயை நீயும் துஷ்டன் பண்டாசுரன் தர்மங்களை ஒன்றையும் அவர்கள் செய்யாமல் மோகிப்பித்து உபதிரவி போ என்றார் சோபனம் சோபனம். உத்தரவாலே மாயையும் தனக்கு ஒப்பான 8 தோழிமாருடன் உத்தியான வனத்திலே பண்டாசுர நித்தியம் உதயத்தில் குளிக்கும் குளக்கரையில் பச்சை கல்லிழைத்த படிக்கட்டின் மேலே பாடுகிறாள் மாயை வீணையுடன். பிச்சி கொடி மேலே குயில் கூவினார் போல பெண் கோடி பாடுகிறாள் சோபனம் சோபனம். நித்தியம் வருவது போல் மந்திரிமாருடன் நீராட வந்தான் பண்டாசுரனும். சித்திராங்கியான மங்கையை கண்டான், தேன்மொழியாளோட பாட்டும் கேட்டான். மாயையை அடைந்தான் பண்டாசுரனும், மந்திரிமார் 8 பெண்களை சேர்ந்தார்.
மாய்கையுடன் அவன் மஞ்சத்தில் இருந்தான். வாழ்வு தேவர் காற்று சோபனம் சோபனம். மாய்கையாகிய மடுவில் வீழ்ந்தான். மறந்தான் பண்டாசுரன் சிவ பூஜையை. வருஷங்கள் 60,000 பண்டை வரமும் கழிந்தது நிமிஷம் போலே. குடிலாட்சன் முதலான மந்திரிமார்களும் கூடினார் இவன் போல் மாய்கைகளை. அடித்து பறித்தாலும் மாரோடி போனாலும் அவனுக்கு தெரியாது சோபனம் சோபனம். அந்த சமயத்தில் நாரதரோடி போய் அமராளுக்கு நல்ல புத்தி சொல்வர். அசுரன் மந்த புத்தி கண்டிந்த வேளையில் தேவியை ஆராதனை செய்யுங்கள். தேவி வந்தால் உங்கள் சங்கடங்கள் தீரும். செய்யுங்கள் தபசை தாமசியாமல். இப்படி தேவர்க்கு புத்தி சொல்லிவிட்டு ஏகினார் நாரதர் சோபனம் சோபனம். தேவமுனி சொல்ல இந்திரனும் கூட செய்கிறார் தேவர்கள் உக்ர தபசை. ஈஸ்வரியை நோக்கி வருஷம் 10,000 இப்படி தேவர்கள் தபஸ் செய்தார்கள். ஆகா நித்திரை விட்டெல்லா தேவர்களும் அதிகடினமான தபஸ் இருந்தார். பகவதி ஈஸ்வரியால் இதுவரைக்கும் பிரத்யக்ஷமாகவில்லை சோபனம் சோபனம். அசுர குருவும் தேவர் தபசை கண்டு அவருட முதல் கொள்ளை போனது போல் விசையாய் வந்து பண்டாசுரனிடம் சொல்லி விக்கினம் செய்ய சொன்னான் தேவர்கட்கு. செய்தியை கேட்டவுடன் மாய்கையை விட்டு சிம்மாசனத்தில் வந்து யோசித்தான். வதம் செய்கிறோம் என்று சேனை உடனே வந்தான். வானவர் தங்களிடம் சோபனம் சோபனம். வந்திங்கே பார்க்கும் பொழுது தேவரை சுற்றி மாய்கையாலே ஒரு கோட்டை கண்டான். தந்திரம் செய்தான் கோட்டையை பேர்த்திட சரிபடாமலே அவன் ஓடி போனான். கோட்டையை கண்டு பயந்திங்கே தேவாள் கொடூரன் பண்டாசுரன் போட்டதென்றே சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தம்மனை சரணமானா தேவர் சோபனம் சோபனம். பின்னும் அந்த தேவர் எல்லோருமாய் கூடி புத்தியால் ஒன்று நிச்சயித்தார்கள். ஒன்று செய்வோம் தேவி ஜகத்தில் உண்டானால் ஓடி வந்து நம்மை ரட்சிக்கட்டும். இல்லையாகில் நாம் இவரவர் தேகத்தை கணுக்கணுவாய் சேதித்து ஹோமம் செய்வோம். நல்ல கினி குண்டத்தில் உடம்புகளை தேவாள் நறுக்கி ஹோமம் செய்தார் சோபனம் சோபனம். ஓகேவா? அடுத்தது லலிதாம்பிகையுடைய அவதாரம் தான் ஆரம்பிக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மம்மி. அழகா சொல்றேன்.